கரூர் அரசு கல்லூரி பேராசிரியர் தகாத வார்த்தைகளால் திட்டியதாக மாணவி காவல் நிலையத்தில் புகார் அளித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கரூர் மாவட்டம் தாந்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரியில் மாணவியை தலைமுடி பின்னவில்லை என்ற காரணத்தால் பேராசிரியர் ஜாகிர் உசேன் பாலியல் ரீதியான அவதூறு வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டியதாக மாணவி மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மாணவிக்கு ஆதரவாக பல மாணவர்கள் காவல் நிலையத்திற்கு சென்ற நிலையில் பேராசிரியர் மாணவர்களை அழைத்து கல்லூரிக்கு திரும்பாவிட்டால் மாற்றுச் சான்றிதழ் தரப்படும் என எச்சரித்ததாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்கள் கல்லூரி வாயில் முன்பு திடீர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு வந்த கல்லூரி முதல்வர் சுதா மற்றும் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை அமைதிப்படுத்தினர். புகார் மீது உடனடி நடவடிக்கை எடுக்காவிட்டால் மீண்டும் போராட்டம் நடத்துவோம் என மாணவர்கள் எச்சரித்தனர். இப்போ வெளியூர்ல இருந்து ஒரு பொண்ணு படிக்க வருதுன்னா அது யாரை நம்ம படிக்க வருது? இங்க இருக்கிற ஆசிரியர்கள் ஸ்டாஃப் எல்லாத்தையும் தானே நம்ம படிக்க வருது. அந்த பொண்ணுக்கு அவங்க கிளாஸுக்கு போறவங்களே இந்த மாதிரி பாலியல் தொல்லை கொடுத்தா நாங்க எடுத்து கேள்வி கேட்போம் சார். காலேஜ்ல வேற இது மாதிரி நடந்துட்டு இருக்கு சார். சும்மா பசங்களை இது பண்றது, சும்மா மிரட்டுறது, ஐடி கார்டு வாங்கிட்டு வீட்டுல இருந்து கூட்டணும் அப்படின்னு மிரட்டுறது அப்படி சார். சும்மா ஒரு பசங்களை ஏகப்பட்ட லெட்டர் எழுதி பிரின்சிபல் அந்த இதுல போட்டிருக்கோம் சார். புகார் பெட்டியில போட்டிருக்கோம். அவர் மேல ஏகப்பட்ட லெட்டர் எழுதி போட்டோம். எந்த நடவடிக்கையுமே எடுக்கவே இல்லை சார். சுத்தமா எதுவுமே எடுக்கவே இல்லை. தனியா கேட்க போனாலுமே எதை நம்பி நாங்க எப்படி நம்ம ஸ்டாஃப் நம்பி இப்ப இந்த சார் வந்து நல்லா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நாங்க போய் தனியா பேசுவோம். இது வந்து வேற டிபார்ட்மெண்ட் பொறுத்தா. இதுவே எங்க கூட இருக்க பொண்ணுக்கு இப்படி நடந்தா நாங்க சும்மா விட மாட்டோம். அதனாலதான் நாங்க இவ்வளவு தூரம் நாங்க இன்னமும் கேர்ள்ஸ் நிறைய பேர் வீட்டுக்கு போயிட்டாங்க. இன்னமும் நாங்க இவ்வளவு நேரம் ஆகி நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னமும் அந்த சார் வந்து இன்னும் ஒழுங்கா ரெஸ்பான்ஸ் பண்ணல. வந்து நிக்கிறாங்க.